பாருங்க, அன்புக்கு அடையாளம் ஒன்றுமில்லாத நம்ம நிலையை கண்டு அசட்டை பண்ணாதவர். ஆமென். நாம் பாவிகளாக இருந்தபோது அவர் நமக்காக சிலுவையில் பலியானார். நம் பாவிகளாக இருந்த பொழுது நமக்காக தேவன் சுவிசேஷகரை அனுப்பி சுவிசேஷம் பிரசங்கிக்க வைத்தார். நாம் பாவிகளாக இருந்த பொழுது தேவன் நம்மை தேடி வந்தார். ஆமென். ஆமாம், அதான் அவருடைய கிருபை. அதை சிலர் உடனே ஏற்றுக்கொண்டாப்புல, சிலர் காலதாமதமாக ஏற்றுக்கொண்டாங்க. உடனே ஏற்றுக்கொண்டவங்க சிலர் உடனே பிக்கப் பண்ணி உடனே பிடிச்சிக்கிட்டு உடனே அவருக்கு உண்மையாக தாழ்மையாக இருந்து அநேக நன்மைகளை பெற்று வாழ்க்கையில் மேன்மையாயிட்டாங்க. உடனே ஏற்றுக்கொண்டா கூட அதை ரொம்ப சீரியஸாக பார்க்காதனால, அதை பெருசாக பார்க்கறதுனால கொஞ்சம் அப்படி ஆவரேஜாக அப்படி பார்த்து ஆவரேஜான ஒரு வாழ்க்கை. உடனே ஏற்றுக்கொண்டாப்புல, பட் ஆனால் இடையில அப்படி பாதியில் ட்ரை ஆகி பின்மாற்றமாகி வந்துட்டாப்புல. அவங்க வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் கஷ்டம் அப்படி போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்படி தேவன் நம்ம மீது கிருபை வைத்து நம்ம எல்லாருக்காகவும் எல்லாரையும் மீட்டெடுப்பதற்காக எல்லாருக்காகவும் அவர் ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு வகையில் நம்மை தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்தி நம்மளை மீட்டெடுக்கணுங்கிறது அவருடைய சித்தம். ஆமேன். அதை அவர் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நாம் அதை எவ்வளோ பற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறுறோம். தேவன் இன்னும் கிருபையாய் நம்மை நடத்துவார்.